தமிழகத்தில் உள்ள 25 மாநகராட்சிகளில் 15 மாநகராட்சிகள் திமுக ஆட்சியில் உருவானவை. காரைக்குடி உள்ளிட்ட 4 மாநகராட்சிகள் உதயமானது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். ஆரணி அருகே கூல்ட்ரிங்க்ஸ் குடித்து 5 வயது சிறுமி உயிரிழந்த விவகாரம். சென்னை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட இடங்களில் உணவுத்துறை அதிரடி சோதனை. சுதந்திர தினத்தை ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் பலத்த பாதுகாப்பு. நாடு முழுவதும் ரயில் நிலையம், விமான நிலையம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் போலீசார் தீவிர சோதனை. பாஜக பைக் பேரணிக்கு முழுமையாக அனுமதி மறுக்க முடியாது. சுதந்திர தினத்தை ஒட்டி பைக் பேரணிக்கு அனுமதி கோரி பாஜக தொடர்ந்த வழக்கில் காவல்துறை பதிலளிக்க ஹைகோர்ட் ஆணை. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாஜகவினர் புகார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து அவதூறு பேசியதுடன் ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தியதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாடு, கேரளாவில் இயங்கும் முக்கிய ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகளை அதிகரிக்க முடிவு. ரயில்வே கோட்டம் வாரியாக பட்டியல் தயாரிப்பு என தகவல். புதுச்சேரியில் மீண்டும் காமராஜர் கல்வீடு திட்டம் கொண்டுவரப்படும். காமராஜர் கல்வீடு திட்டத்திற்கான நிதி ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா உள்ளிட்டோர் மீது கொலை வழக்கு பதிவு. தலைநகர் டாக்காவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் கடை உரிமையாளர் கொல்லப்பட்டது தொடர்பாக வங்கதேச இடைக்கால அரசு வழக்கு பதிவு.